சித்திரை திருவிழாவை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடைபெற்று வரும் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நாளாகிய இன்று எல்லாம் வல்ல மீனாட்சியுடன் சுகுநாத பெருமானுடைய திருமண வைபவமானது இப்பொழுது விநாயகர் பூஜையுடன் துவங்க உள்ளது. தொடர்ந்து விநாயகர் பூஜை, புகினாவாதனம், பத்திரிகை போன்ற பூர்வாக பூஜை நடைபெற்று தொடர்ந்து சாமி பாடுக்கு ரிஷாபுரம் தாராளம் முதல் ஆக வைபவம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஆச்சாரிய பெருமாளுக்கு ரிஷாபுரம், தொடர்ந்து வஸ்திர சமர்ப்பணம், மாங்கல்ய தாரணம் ஆகிய வைபவங்கள் நடைபெறவுடையால் பக்தோடு பெருமாள் அமைதியாக இருந்து வழிபாடுகளை சென்று எல்லாம் மீனாட்சி சுகுநாத பெருமானுடைய பாவனை கேட்டுக்கொள்ளப்படுகிறார். எல்லோருக்கும் சிறப்பு சேர்க்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும் மற்றும் அத்துணை நல்ல உள்ளவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி வணக்கத்தை கூறி ஒவ்வொரு வகையான அலங்காரத்தோடு ஒவ்வொரு வகையான அற்புத தரிசனத்தை
உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குமார் இணைப்பில் இருந்திருக்கிறார். குமார், மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வருகிறது. இதன் விசேஷங்கள் குறித்தான விரிவான தகவல்கள். வணக்கம் அபிராமி. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் 12 மாதங்கள் திருவிழா நடைபெறுவதும் அதிலும் சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா மிக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக நடைபெறும். இந்த ஆண்டு மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்மனும் சாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்திருந்து 4 மாத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான 8ஆம் நாள் நிகழ்வு மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நேற்று முன்தினம் 9ஆம் நாள் நிகழ்வான நேற்று இரவு விஜயம் நடைபெற்று முடிவடைந்தது. இந்த நிலையில் சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாளான நிகழ்வான விழா சிகரம் நிகழ்ச்சி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சாமியும் அம்மனும் இன்று அதிகாலை அழகர்சாமி நாயுடு சூறாவளி சுப்பையர் திருக்கல்யாண முதலியார் மண்டபத்தில் எழுந்தறிந்து பின்னர் 4 சித்திரை வீதிகளில் சுற்றி வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து முத்துராமையர் மண்டபத்தில் சாமியும் அம்மனும் கன்னி ஊஞ்சலாடி பின்னர் கோவிலுக்கு நறுமணம் மிக்க வேட்டிவேர்கள், பல வகை வண்ணப்பூக்கள், பச்சரிசியாலான நவதானியங்கள் அலங்கரிக்கப்பட்ட திருமண மேடையில் மணக்கோலத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையும் தனித்தனியாக எழுந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு வழிபாடு பூஜைகள் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக மீனாட்சி அம்மனுக்கு சுந்தரேஸ்வருக்கு மணப்பட்டு சாற்று நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் சார்பில் சுந்தரேஸ்வர அம்மனுக்கு பட்டு பிரம்மஸ்திரம் பட்டு சேலையும் சாத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தங்கத்தால் ஆன மீனாட்சி அம்மனுக்கு பலவணிக்காய் பெருமாள் தரைவார்த்து கொடுத்த நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் சார்பில் சுந்தரேஸ்வரர் சார்பிலும் விருதினராக இருந்த சிவாச்சிரிகள் மாலை மற்றும் வைபோகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மந்திரங்கள் ஹோமங்கள் வழங்கப்பட்டு மங்கள வாத்தியங்கள் வாசிக்க மிக விமர்சையாக பல்லாயிரக்கணக்கான பக்தர் மத்தியில் மிதுன லக்கணத்திலிருந்து மீனாட்சி அம்மன் வைரத்தாலான மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக கோலாகலம் நடைபெற்றது. அப்போ கோவில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோஷங்கள் முழங்க மீனாட்சி சுந்தர திருக்கல்யாணம் நடைபெற்று பெண்கள் மாங்கல்யம் புதுப்பித்து கொண்டார்கள். அபிராமி, திருக்கல்யாணம் குறித்தான விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமார். தற்போது நம்மோடு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீதரன் இணைப்பிருந்திருக்கிறார். வணக்கம் சார். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வருகிறது. இதன் விசேஷங்கள் குறித்த தகவல்கள். வணக்கம். சித்திரை திருவிழா மதுரையிலே கூடல் மாநகர் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய மதுரை மாநகரிலே மிக சீரும் சிறப்புமாக மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவமானது இன்று நடைபெறுகிறது. சித்திரை திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வாக 3 நிகழ்வுகள் கருதப்படுகிறது. அதிலே ஒன்று மீனாட்சி பட்டாபிஷேகம் கொள்ளக்கூடிய மீன் கொடியை தன்னுடைய செங்கோலுடன் பிடித்து அவள் அரசாட்சி செய்யக்கூடிய அந்த திருவிழா. 2வது மீனாட்சி சொக்கநாதனாக இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம். 3வது கள்ளழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய வைபவம். இந்த 3ம் சிறப்பான நிகழ்வுகளாக கொண்டாடப்படுகிறது. மதுரை மாநகரம் என்பது சங்க தமிழ் வளர்த்த தமிழ்ச்சங்கம் நிறுவி எல்லாமல்ல இறைவனான சிவபெருமானும் முருகப்பெருமானும் தமிழ் கடவுளாக தங்கப்பலகையிலே வீற்றிருந்து தமிழ்நாட்டினுடைய தமிழை வளர்த்த பெருமை உடைய கூடல் மாநகராக விளங்குகிறது. மதுரைக்கு பல சிறப்பு திருப்பெயர்கள் உண்டு ஆன்மீக நிகழ்விலே. அப்படிப்பட்ட இந்த மதுரை மதுரம் என்கிறக்கூடிய தமிழினுடைய சுவையாக இது மதுரமான சுவை என்று ஆலவாய் என்கிற தன்னுடைய கண்டத்திலே நீலகண்டம் என்று சொல்லும்படியாக கால கூட விஷத்தை வைத்திருந்த சிவபெருமானுடைய ஆலகால விஷத்தை உடைய அந்த பாம்பே மதுரை மாநகரை அறுதியிட்டு சொன்னதினாலே இதற்கு மதுரை என்கிற திருநாமம் வந்தது. அது மட்டுமல்லாமல் மீன் கொடி ஏந்தி ஒரு பெண் அரசாட்சி செய்யக்கூடிய அரசிலம் குமரியாக அங்கையர்கண்ணியாகிய மீனாட்சி அம்மை தடாதகை பிராட்டியாராக பிறந்து சிவபெருமானை கையிலையிலிருந்து இந்த மதுரைக்கு வரவழைத்து தான் விரும்பிய மணவாளனை விரதமிருந்து கை கொண்டாள் என்கின்ற பெருமை உடையது இந்த மதுரை மாநகரம். ஒரு பெண் நினைத்தால் ஒரு ஆணையும் காப்பாற்றுகிறாள், இந்த மண்ணையும் காப்பாற்றுகிறாள் என்கிற
அந்த அற்புதமான ஒரு மூத்தோருடைய சொல்லை அறுதிட்டு சொல்லக்கூடியது இந்த மீனாட்சி சொக்கநாதருடைய திருக்கல்யாண வைபவம். அதனால்தான் பெண்கள் எல்லோரும் கூட தாங்கள் நீண்ட காலம் சுமங்கலியாக, தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்காக இந்த சித்திரை திருவிழாவிலே முதன்மை நிகழ்வாக திகழக்கூடிய மீனாட்சி அம்பிகை சொக்கநாதருடைய திருக்கல்யாண வைபவத்திலே தங்களுடைய தாலி கொடியை மாட்டிக்கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வையும் நாம் காணவிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெரும் சிறப்பு உடையது இந்த சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மையினுடைய திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணம் கையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானையே மண்ணுக்கு அழைத்தது என்று சொன்னால், அன்று சைவ முதலிகள் எல்லாம் மான்மழை வழாது பெய்க, மலிபலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் உய்ய, நான்மறை அறங்கள் ஓங்குக, நத்தபம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று பாடி வைத்தார்களே. தேவார முதலிகள் பாடலை கேட்டார் போல வான்மழை வழாது பெய்ய கருணை காட்டக்கூடியவன் பரமசிவனார். அவர்தான் காஞ்சனமாலை என்கிற தடாதகை பிராட்டியரான மீனாட்சி அம்மையினுடைய தாயாருடைய விருப்பப்படி 7 கால கூட மேகங்களை அழைத்து வந்து மதுரையிலே வருணனுக்கு ஆணையிட்டு மும்மாறி மழை பெய்ய வைத்தான். ஆக நமக்கு மழை வளம், நிலவளம், நீர்வளம் எல்லாவற்றையும் வழங்கியவன் மீனாட்சி அம்பிகைக்காக சொக்கநாத பெருமான். அவருக்கு சுந்தரேஸ்வரர் என்கிற திருநாமம் ஏற்பட காரணம், கையிலையிலே இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தியாகராஜன் என்று பெயர். அந்த தியாகராஜனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு வண்ண பீதாம்பரங்களை எல்லாம் கொடுத்து தான் அறையிலே ஒரு புலியாடையை அணிந்து கொண்டிருக்கிறான். நமக்கு எல்லா விதமான ஆபரணங்களை, ரத்னாபரணங்களை கொடுத்த பரமேஸ்வரன் தியாகராஜனாக தான் நாகாபரணத்தை அணிந்திருக்கிறான். நமக்கு தலையிலே சூட பலவிதமான புஷ்பங்கள், அதிலும் அட்டதலோபரி வெற்றிதலிங்கம், சர்வ சமுத்பவ காரணலிங்கம், அட்ட தரித்திர விநாசகலிங்கம், தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் என்று 8 புஷ்பங்களை அணிந்து கூட சூடக்கூடிய சிவபெருமான் தன் தலையிலே ஒரு சாதாரண நிலவினுடைய கீற்றை அணிந்து கொண்டிருக்கிறான். தியாகராஜன் என்ற சொல்லுக்கு ஏற்ப எல்லா விதமான சிறந்த பொருட்களை இந்த மண்ணிலே உள்ள மக்களுக்காக அளித்து தான் ஏதும் இல்லாதவனாக, எல்லாற்றுக்கும் மேலாக பாம்பன் சுவாமி சொல்வார், உடம்போ ஒன்று இடும் பங்கு 2 என்பார் நான்மணி மாலையில திருவாரூர்ல. அதாவது சிவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேகத்தை, இடது பாகத்தை பங்கு போட்டு தடாதகை பிராட்டியார் மீனாட்சி அம்பிகைக்கு கொடுத்து விட்டார். வடது பாகத்தை பங்கு போட்டு அவருடைய அண்ணனாக கல்லழக பெருமான் என்று சொல்லக்கூடிய பெருமாளுக்கு கொடுத்து விட்டார். இதுக்கும் சங்கரநாராயணன் கோவிலே போனால் சிவனும் நாராயணனும் சேர்ந்திருப்பதை பார்க்கலாம். அப்படி எல்லாவற்றையும் தரக்கூடிய சிவபெருமான் தன்னையே மீனாட்சி அம்பிகைக்கு சொக்கி போய் கொடுத்தானாம். அதனால்தான் சுந்தரேஸ்வரர் என்றால், சுந்தரம் என்றால் அழகு, மதுரையே அழகு. அந்த கூடல் மாநகரமாகிய மதுரையிலே சுந்தர பெருமானாக வந்த பெருமான், சோமசுந்தர பெருமானான பெருமான், அவன் இந்த மீனாட்சி அம்பிகை பார்த்து சொக்கி போய்விட்டானாம். சொக்கன் என்று சொல்லுவார்கள். சொக்குதல் என்றால் மயங்குதல். இங்கே சாதாரணமாக சொல்வதுண்டு, உங்கள் வீட்டிலே மதுரையா சிதம்பரமா என்று கேட்பார்கள். மதுரை என்றால் அங்கே மீன் கொடியாளாகிய மீனாட்சி அம்மனுடைய ஆட்சி. இன்றைக்கும் மீனாட்சியுடைய தரிசனத்தை பார்த்த பிறகுதான் சொக்கநாத பெருமானை வழிபடுவார்கள். அத்தனை ஏற்றத்தை சிவபெருமான் அம்பிகைக்கு அளித்திருக்கிறார். பெண்மையை போற்றுதும் என்ற அந்த நிகழ்வு நம்முடைய இந்து பாரத தர்மத்திலே இருக்கிறது என்பதை இதற்கு மேலாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திருக்கல்யாணம் மதுரையிலே கோடிக்கணக்கான மக்கள் எங்கிருந்தேனும் உலகத்திலே இருக்கக்கூடிய பல நாடுகளிலே இருந்தும் வாழ் தமிழர்கள் எல்லாம் இங்கே வந்து கூடியிருந்து அலை கடலாக திரண்டு இருந்து மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தை கண்டறியாதன கண்டோம் என்று அப்பர் பெருமான் தம்முடைய தேவாரத்திலே சொல்வது போல, நான் இதுவரை பார்க்காத காட்சியை பார்த்திருக்கிறேன். கைலாசம் இப்படி இருக்குமா என்பதை பார்க்க முடியாதவரெல்லாம் மதுரையிலே நடக்கக்கூடிய கல்யாணத்தை பார்த்து கையிலேயே வியந்து பார்க்கும் வண்ணமாக நடக்கிறது இந்த மதுரை என்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் உபதேசம் செய்த அகத்திய பெருமான் இந்த மீனாட்சி அம்மையினுடைய திருக்கல்யாணத்திற்காக எல்லா 33 கோடி தேவதைகளும் ஒரே இடத்திலே சேர்ந்தார்கள் என்பதனாலே ஒரு புலம் உயர்ந்து ஒரு புலம் தாழ்ந்ததே என்று அகத்திய பெருமானை மற்றொரு புலத்திற்கு சென்று இங்கே இருக்கக்கூடிய தாழ்வினை அகற்ற வேண்டும் என்று சொல்ல, உலகம் சமநிலை பெறுவதற்காக தமிழ் வளர்த்த அகத்திய பெருமான் அந்த மறுபுலத்திற்கு செல்ல
இந்த மீனாட்சி கல்யாணம் அற்புதமாக நடைபெற்றது. அதற்கு அனுகுணமாக சிவபெருமான் அகத்தியருக்கு 1008 சிவக்ஷேத்திரங்களிலே தம்முடைய மீனாட்சி அம்மை திருக்கல்யாணத்தை காட்டினார் என்று சைவ திருமுறைகள் முதற்கொண்டு பல ஆகமங்கள் சிவாகமங்கள் நமக்கு காட்டி தருகிறது. அப்படி இந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பதனாலே நமக்கு என்ன பலன் என்று சொன்னால், நீண்ட ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், செல்வ வரங்கள் கிடைக்கும், வறுமையின்மை தொலைந்து நிலவலம், நீர்வளம், தானிய வளம் ஆகியவை உண்டாகும். மாங்கல்ய தாரணம் என்கிற தீர்க்க சுமங்கலி தாரணத்தை மீனாட்சி அம்பிகை சூடுகிற நேரம் பக்தர்களாகிய நாமும் நம்முடைய திருத்தாளியிலே எந்த தாய்மார்கள் எல்லாம் சுமங்கலி பெண்கள் எல்லாம் மீனாட்சி குங்குமத்தை இட்டு தம்முடைய கண்களிலே ஒட்டிக்கொள்ள அவர்கள் பூவோடும் பொட்டோடும் பலகாலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார்கள். கைகண்ட கணவன் கண்கண்ட கணவன் என்று தம்முடைய குடும்பம் வாழையடி வாழையாக ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி அவருடைய வம்சமானது புத்திர பௌத்திராதிகள் என்று சொல்லும்படியாக பேரன் கொள்ளு பேரன் என்று வாழையடி வாழையாக வம்சம் வளர்வதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சைவ வைணவ ஒற்றுமையினுடைய வெளிப்பாடாக இந்த திருக்கல்யாணம் நடக்கிறது. காரணம், பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய திருமாலின் சோலை வைணவ திவ்ய தலங்களிலே ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய அழகரான கல்லழக பெருமான் மீனாட்சி அம்பிகையினுடைய திருக்கல்யாணத்தை நடத்தி வைப்பதற்காக அண்ணனாக சீர் வரிசைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு கல்லழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய வைபவம் இதைத் தொடர்ந்து நடைபெற இருப்பதனாலே இது சைவ வைணவ ஒற்றுமையாகவும் உலகத்துக்கே தமிழ்வாழ் தமிழ் மக்களுக்கெல்லாம் இந்த குலங்களை காப்பவளாக மீனாட்சி திகழ்கிறாள். ஒரு மீனானது தன்னுடைய கண்ணின் ஒன்றினாலேயே தன்னுடைய குட்டிகளை அப்படியே காவல் காக்குமாம். அதனாலேதான் மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி. காமாட்சி என்றால் விருப்பங்களை கண்களாலே நிறைவேற்றுபவள், விசாலாட்சி என்றால் விசாலமான கண்களினாலே கருணை பொழிபவள். இப்படி கண்களாலே கருணை செய்யக்கூடிய மீனாட்சி. எல்லாவற்றுக்குமாக இந்த மீனாட்சி அம்பிகை மரகத சிலையினாலே ஆனவள். மற்ற சிவாலயங்களிலெல்லாம் நாம் பார்த்தோமானால் அந்த அம்பாவுடைய கருவறை மூல சிலையானது கருங்கலிலே அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் மீனாட்சி அம்பாள் முழுக்க முழுக்க மரகத சிலையினாலே ஆனவள். மாதா மரகத க்ஷாமா என்று காளிதாசர் கொண்டாடுகிறார். இந்த மரகத பச்சை வண்ணத்திலே இருக்கக்கூடிய இந்த மீனாட்சி அம்பிகை அபிராம பட்டரும் பச்சை வண்ணத்தி என்று பாடுகிறாள். இவள் மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் உகந்தவள். இப்படி 12 ராசிகளுக்கும் கல்யாண யோகத்தை தரக்கூடிய மீனாட்சி சொக்கநாத சுந்தரேச பெருமானுடைய கல்யாணத்திலே கலந்து கொண்டு அந்த குங்குமத்தை நாம் வாங்கி நெற்றியிலே இட்டுக்கொண்டு பணிந்து வர நம் குடும்பங்கள் எல்லாம் மங்களமாக விளங்கும், க்ஷேமமாக விளங்கும், ஆனந்தமாக வாழ்வோம், வாழையடி வாழையாக நம் வம்சமானது விருத்தியாகும் என்று மீனாட்சி கல்யாணத்தை நாம் தொலைக்காட்சியிலேனும் கண்டு தரிசிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய ஜனம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அடியேனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை திருவிழாவின் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் திருக்கல்யாண வைபவம் குறித்தும் விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்.
சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் குமார் இணைப்பில் இருந்திருக்கிறார். குமார், திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் கூடுதல் தகவல்கள். வணக்கம் அபிராமி. வணக்கம் அபிராமி. உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் 12 மாத திருவிழா நடைபெற்று அதிலும் சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா மிக பிரசித்தி பெற்ற திருவிழா நடைபெற்றது. இந்த ஆண்டு மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கும் சாமிக்கும் பல்வேறு வாகனங்களில் இருந்திருந்து 4 மாச வீதிகள் வலம் வந்து பக்தருக்கு அருள் பாய்த்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான 8ஆம் நாள் நிகழ்ச்சி பட்டாபிஷேகம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. 9ஆம் நிகழ்வு நேற்று இரவு திக்கு விஜயம் நடைபெற்று முடிவடைந்தது. இந்த சித்திரை திருவிழாவில் 10 நாள் நிகழ்வான சிகரம் நிகழ்வு மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சாமிக்கும் அம்மனுக்கும் அதிகாலை அழகர் சாமி நாயுடு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த சித்திரை திருவிழாவின் 10ஆம் நிகழ்வான சிகரம் முன்னிட்டு அதிகாலை அழகர் சாமி நாயுடு திருமணத்திலிருந்து இந்த 4 சித்திரை வீதியில் சுற்றி வலம் வந்த அப்போது திருக்கல்யாண மேடையில் ஓதுவார் பண்ணி திருமுருகன் ஓதப்பட்டது. இதைத் தொடர்ந்து முத்திராம மண்டபத்தில் சாமி அம்மனும் கன்னி ஊஞ்சலாடி பின்னர் கோயில் வடக்கு மாதி வீதியில் சந்திப்பு நறுமணம் மிக்க வெட்டிவர்கள் பல வண்ணங்களும் பச்சரிசி நவதானியங்களும் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் மணக்கோலத்தை மீனாட்சி அம்மனும் சுந்தரேசனும் பிரியாவுடையும் தனித்தனியாக எழுந்திருந்தனர். முன்னதாக மேடையில் சுப்பிரமணிய சாமியும் தெய்வானையும் பின்னர் மீனாட்சி அம்மனும் சுந்தரேசன் மேடையை வந்து பின்னர் பாலவனிக்காய் பெருமாளும் வந்திருந்து மணமேடையில் வந்திருந்தனர். திருக்கல்யாண மேடையில் மீனாட்சி அம்மனுக்கு வலதுபுறம் பாவலக்கனி பெருமாளும் சுந்தரேச பெருமாள் இடதுபுறமும் சுப்பிரமணிய சாமி எழுந்திருந்தனர். இதை தொடர்ந்து விநாயகருக்கு வழிபாடு செய்து பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பலிவகை கடை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சாமி அம்மனும் சார்பில் பிரதிநிதிகளாக சிவாச்சிகள் சந்திரபந்தன் எனப்படும் காப்பு கட்டு பின்னர் மீனாட்சி அம்மனும் சுந்தரேசரும் காப்பு கட்டி வைபவம் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சுந்தரேசருக்கு மணப்பட்டு இந்த சாற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதை தொடர்ந்து கோவில் சார்பில் சுந்தரேசருக்கு பட்டு பிரமாசிரம் அம்மனுக்கு பட்டு சேலையும் சாத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனது தங்கை மீனாட்சியை பாலவனிக்காயை பெருமாள் தாரை வார்த்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் சார்பில் சுந்தரேசர் சார்பிலும் பிரதிநிதிகளாக இருந்த சிவாச்சியர்கள் மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்றதை தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க ஹோமம் வளர்க்கப்பட்ட மங்கள வாத்தியங்கள் வாசிக்க வெகு விமர்சையாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மிதுன லக்கணத்தில் மீனாட்சி அம்மனும் வைரத்தாலான மாங்கல்யம் நன்கு அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக கோலாகலமாக இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. அப்பொழுது கோவில் கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க மீனாட்சி சுந்தரர்கள் பெண்கள் தங்களது மாங்கல்யத்தை புதுப்பித்துக் கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அபிராமி, வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருக்கல்யாணம் குறித்தான விரிவான தகவல்களுக்கு நன்றி குமார். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக 10 டன் எடை கொண்ட வண்ண பூக்களால் மேடை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது.
உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். Every picture here has its own good story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.